ஒரு பாலியல் வன்கொடுமை. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கிளை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரே ஒரு முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்படுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்திலையும் பாருங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய அதிகாரப்பூர்வமாக புள்ளி விவரத்தை சொல்றாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான ஆண்களுக்கு எதிரான மொத்த கொலைகள் 8008. 5 ஆண்டுகளில் 8008 பேர் இங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில். பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே, இங்க பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே 2080 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தமிழகத்தில் 5 ஆண்டுகள். அப்ப ஒரு நாளைக்கு 1.5 வழக்கு, ஒரு நாளைக்கு 6 கொலை. 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமிகள், குழந்தைகள், அவர்கள் மீது ஏவப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள். நான் சொல்றது ஒரே நிமிஷம் நல்லா கேளுங்க. 18 வயதுக்கு கீழே குழந்தை என்று சொல்லுவோம், பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் 39,999. 40,000க்கு ஒரு வழக்கு குறைந்து 5 ஆண்டுகள். யோசிச்சு பாருங்க, எப்படி அவர்கள் இந்த தமிழகத்தில் நாங்கள் பெண்களை பாதுகாத்து போற்றுகின்றோம் எப்படி முதலமைச்சர் சொல்ல முடியுங்க? இதெல்லாம் அரசனுடைய ஹோம் செக்ரட்டரி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்த தரவுகள். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை ஹையஸ்ட், மூதாட்டிகளுக்கு எதிராக ஹையஸ்ட், பெண்களுக்கு எதிராக ஹையஸ்ட்.